திருவரங்கன் உலா அத்தியாயம் 13. உள்ளே அணியரங்கன் முற்றத்தில் வந்ததும் குலசேகரன் ஆவல் பொறுக்காதவனாய் சுவாமி என்று அழைத்தான். பெரியவர் திரும்பி பார்த்தார். எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி? நகருக்கு ஆபத்து வந்திருக்கும் போது இங்கே எதற்கு இந்த கூட்டம் என்றான் குலசேகரன். அதை விளக்கத்தான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லிய அவர், தம்பி, என் பெயர் பஞ்சு கொண்டான். நீ என்னை அறிய மாட்டாய். உன் தந்தை வில்லிதாசரை நான் அறிவேன். இப்போது உன் தாயார் வயது முதிர்ச்சியால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அவரை அதோ அந்த மண்டபத்தின் கீழே படுக்க வைத்து விட்டு வா, எல்லாம் சொல்கிறேன் என்றார். துலாபுருட மண்டபத்தின் ஓரமாக கூடையை வைத்துவிட்டு தாயாரை நோக்கிய போது குலசேகரனுக்கு வருத்தம் பொத்து கொண்டு வந்தது. தாயார் நிச்சிந்தையாக உறங்குகிறாள் என்பதை அறிந்ததும் அவளை கீழே இறக்கி விருப்பில் படுக்க வைத்து அவள் மீது துணி எடுத்து போர்த்தி அவளது திருவடிகளை தொட்டு வணங்கிவிட்டு எழுந்து வந்தான் அவன். அனிமா மண்டபத்தை சுற்றிலும் மற்றொரு கூட்டம் கூடியிருந்தது. ஒரு பக்கம் நகரத்து பெரியவர்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்க, மறுபக்கம் வயோதிகர்கள் யாவரும் கீழே அமர்ந்திருந்தார்கள். மற்றொரு பக்கம் தேவதாசிகள் அனைவரும் கூட்டமாக கூடி வருத்தம் தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அத்தனை பேர் அங்கே குழுமி இருந்தாலும் சிக்கென ஒரு நிசப்தம் அந்த முற்றம் எங்கும் பரவி கிடந்தது. மண்டபத்தின் படிகளில் குலசேகரனை ஏற்றிச் சென்ற பஞ்சு கொண்டான் திருமேடைக்கு அவனை அழைத்துச் சென்று, இவர்தான் இப்பொழுது நமது சுமை என்று அங்கே தோளுக்கு இனியானில் வீற்றிருக்கும் திருவரங்கப் பெருமானையே கட்டி காண்பித்தார். குலசேகரனுக்கு தூக்கி வாரி போட்டது. முகத்தில் தோன்றிய முறுவல் நகைப்பாக மாற, சுவாமி, இவரையா கூறுகிறீர்கள்? இவரையா நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிறீர்கள் என்று அவநம்பிக்கையுடன் கேட்டான் அவன். பிள்ளாய் குலசேகரா, சிரியாதே, இவரை பார். திருமுடியிலிருந்து திருவடி வரை கண்குளிரப்பார். இவரது திருக்கண்களைப் பார், திருச்செவிகளைப் பார் என்று அடுக்கியவாறு திருவரங்கனது தெய்வீக அழகு அனைத்தையும் சொல்லிக்கொண்டே போனார் பஞ்சு கொண்டான். அலங்காரம் கலைந்து மேனி மீது ஒரே ஒரு பூமாலை மட்டுமே பூண்டு தோலுக்கினியானில் வீற்றிருக்கும் திருவரங்கனை குலசேகரன் அதிக ஆர்வமுடன் பார்த்தான். சில கணங்கள் சென்றன. என்ன பார்த்தாய் என்று கேட்டார் பஞ்சு கொண்டான். திருமுகத்தில் குளிர்ச்சியான அமைதி, உதட்டில் புன்முறுவல், கண்களில் யோகமயமான கவர்ச்சி, இவைகளைத்தான் காண்கிறேன் சுவாமி என்றான் குலசேகரன். வேறு எதையும் காணவில்லையா என்று கேட்டார் பஞ்சு கொண்டான். இல்லையே சுவாமி என்றான் அவன். பிள்ளாய், புறம் காணுவார்க்கு புறம்தான் தெரியும், அகம் காணுவார்க்கு அகம் தெரியும் என்றார் அவர். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? இப்படி வா, இப்போது நான் என்ன பார்க்கிறேன் என்று சொல்கிறேன் என்றார் அவர். குலசேகரன் அவர் சொல்லப் போவதை ஆவல் பொங்க கேட்டான். பிள்ளாய், இப்போது நான் பார்க்கிறேனே அரங்கனது திருமுகத்தை, அதை நான் காணவில்லை. அப்படியா? ஆமாம், நான் பார்ப்பது என்ன தெரியுமா? இங்கே கூடியிருப்பவர்களின் முகங்களையெல்லாம் அரங்கனது திருமுகத்தில் காண்கிறேன். அதிசயம் சுவாமி. அவர்கள் ஆர்வத்தை பார்க்கிறேன், விளைவை பார்க்கிறேன், மன உறுதியை பார்க்கிறேன், அவர்களது நம்பிக்கையையே பார்க்கிறேன். குலசேகரன் சிரித்தான். பஞ்சு கொண்டான் திரும்பினார். ஆமாம் தம்பி, இங்கே கூடியிருப்பவருடைய ஆர்வம், விழைவு, உறுதி, நம்பிக்கை எல்லாமே திரண்ட இந்த திருவரங்கனது திருமுகமாக எனக்கு தோன்றுகிறது என்றார் பஞ்சு கொண்டான். அப்படியா சுவாமி? ஆமாம், திருவரங்கன் ஒரு ஒப்பரிய தெய்வம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், கூடியிருக்கும் இந்த சமூகத்தினரது அசையாத நம்பிக்கையே அவர். இவர்களது லட்சியங்களின் பிரதிபிம்பமே அவர். சொல்லப்போனால் இவர்களது உயிருக்கு உயிரே அவர். அவர் சொல்லும் செஞ்சொற்களின் தீவிரம் அவன் மனத்தில் தைத்ததும் அன்றி அவன் கொண்ட நகைப்பையும் குலைத்துவிட்டு சென்றது. அவனையும் அறியாமல் ஒருவித பயம் நிறைந்த வினயம் அவனை உடனே பற்றி கொண்டது. உயிருக்கு உயிரான அரங்கனை விட்டு பிரிய மனம் இல்லாமல்தான் ஆபத்து வந்துள்ள இந்த நிலையிலும் நகரை விட்டு வெளியேறாமல் மக்கள் யாவரும் அரங்கனே தஞ்சம் என்று இங்கே வந்து குழுமியிருக்கிறார்கள் என்று சொல்லி கூடியிருப்போர் எல்லோரையும் கைவிரித்து சுட்டி காட்டினார் பஞ்சு கொண்டான். பார்க்கும் இடமெல்லாம் படம் எழுதினார் போல் ஒரு பெரும் ஜனத்திரளே மெய்மறந்து வாய்ப்புதைத்து காண்பதற்கு அரிய கட்டுப்பாட்டுடன் நின்று கொண்டிருப்பதை குலசேகரன் அதிசயத்துடன் பார்த்தான். அவன் கண்கள் பனித்து நின்றான். ஒரு ஆழமான நம்பிக்கையே அங்கு கூடியுள்ள ஆயிரம் ஆயிரம் மக்களாக வடிவெடுத்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது.
அந்த நினைப்பின் முதல் திவலையே அவன் இதுவரை அனுபவித்து அறியாத ஒரு அதிசயமான உள்ளனுபவத்தை ஏற்படுத்தியது. உடன் அவன் பெரியவர் பக்கம் திரும்பி, சுவாமி, நகரத்தை விட்டு செல்ல மறுக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். இவர்கள் வேண்டுவதுதான் என்ன என்று கேட்டான். அரங்கன் இங்கு இருந்தால் இவர்கள் இங்கு இருப்பார்கள். அரங்கன் வெளியே போனால் இவர்களும் போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மன உறுதியோடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்லியும் இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்கிறார்கள். உனக்கு தெரியுமா, இவர்களில் பெரும்பாலோர் தினமும் அரங்கனை தரிசித்துவிட்டுத்தான் வீட்டுக்கு சென்று உணவு அருந்துவார்கள். அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு பக்தி என்றார் பஞ்சுகொண்டான். குலசேகரன் திகைத்து நின்றான். இந்த ஜனங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டுமானால் நாம் தான் திருவரங்கனை காப்பாற்ற வேண்டும். அதுதான் நமது பெரிய கடமை, அதுவேதான் நமது பெரிய சுமை என்றார் பஞ்சுகொண்டான். அதற்கு என்ன செய்யலாம் சுவாமி? திருவரங்கனையே இந்த நகரை விட்டு வெளியே எழுந்தருளச் செய்து தென் திசை நோக்கி போய் விட வேண்டும். அதுதான் ஒரே வழி. அவ்விதம்தான் நம் பெரியவர்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படி செய்தால்தான் இவர்கள் யாவரும் நகரை விட்டு வெளியேறுவார்கள். இல்லாவிடில் இங்கேயே தங்கிவிடுவார்கள் என்றார் அவர். நீங்கள் சொல்வது சரி சுவாமி, நான் இதில் எவ்விதம் உதவ முடியும் என்றான் குலசேகரன். இன்னும் சிறிது நேரத்தில் திருவரங்கனை எழுந்தருளச் செய்து கொண்டு ஒரு கூட்டம் புறப்பட போகிறது. அந்த கூட்டம் தென் திருக்காவேரியை தாண்டி மறுகரை போகும் வரை மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது உன் பொறுப்பு. உனக்கு இன்னும் 2 இளைஞர்கள் இதில் துணை புரிவார்கள். ஏன் சுவாமி, இந்த பணிக்கு வேறு யாருமே உங்களுக்கு கிடைக்கவில்லையா? கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கோவிலுக்குள் பல அவசர வேலைகள் இருக்கின்றன. அதனால்தான் இந்த காரியத்தை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். நீ திருவரங்கனை மறுகரையில் பத்திரமாக சேர்ப்பித்து விட்ட பிறகு மீண்டும் கோவிலுக்கே வர வேண்டும். அதுவரை உன் தாயாரை இங்கே கவனித்துக் கொள்ள நான் ஏற்பாடு செய்கிறேன். அவளை பற்றி கலங்காதே என்றார் பெரியவர். குலசேகரன் சிறிது நேரம் யோசித்து நின்றான். பிறகு, சுவாமி என்றான் தயக்கத்துடன், அடியேனிடம் ஏன் இந்த பொறுப்பை தருகிறீர்கள்? நான் இதற்கு தகுதி பெற்றவன் அல்ல சுவாமி. இது எனக்கு இந்த சமயத்தில் ஏற்ற தொழிலும் அல்ல என்றான் அவன். அப்போது பஞ்சுகொண்டான் அவனை முறுவல் பொங்கும் கண்களுடன் பார்த்தார். குலசேகரா, உன் தகுதியை நான் அறிவேன். கண்ணபுரத்து மருத்துவரிடம் நீ கத்தியை தீட்டிய போதே அது தெரியும் என்றார் அவர் அழுத்தமாக. திடுக்கிட்ட குலசேகரன், சுவாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? மருத்துவர் கூறினாரா என்றான் தடுமாறிக்கொண்டு. தம்பி, நகரத்தின் அரையர் நான். நகரத்தில் நடப்பவையெல்லாம் என் காதுக்கு எட்டுகின்றன. இந்த அற்ப நிகழ்ச்சியை விடு. நீ தமிழ் மறைகளும் வேதங்களும் கற்பதற்காக காஞ்சி போனது தெரியும். ஆனால் கற்பதை நிறுத்திவிட்டு ஒய்சல படை வீரரிடமிருந்து மல் வில் வாள் யாவும் கற்றதுவும் தெரியும். அதனால்தான் நான் உன்னை இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றார் அவர் கணீர் என்ற ஒரு குரலில். அவர் கூறுவதை கேட்ட குலசேகரன் பெரு வியப்புடனும் அதிர்ச்சியுடனும் நின்றான். பேச முடியாமல் அவன் தவித்த போது பஞ்சுகொண்டான் மேலே தொடர்ந்தார். பிள்ளாய், நமக்கு அதிக நேரமில்லை. உனது தாயாரை பற்றிய ஒரே நினைப்புத்தான் இப்போது உன்னை தடுக்க முடியும். அதை பற்றியும் கலங்காதே. திருவரங்கன் அவளுக்கு எந்த குறையையும் வைக்க மாட்டார். இங்கேயே பத்திரமாக அவள் இருப்பாள். நாளை காலை விடியும் முன் நீ அவளை நகரத்துக்கு வெளியே எடுத்துச் சென்று விடலாம். அதுவரை அவளை காப்பது எம் பொறுப்பு. தயங்காதே, விரைவில் பணியில் இறங்கு என்றார் அவர்.